மிதுன ராசி அன்பர்களே, சனி ராகு இணைவு, இதுக்கிடையில சூரியனால் அஸ்தமனம், வேகம் அதிகமா இருக்கும். சாதுவான நீங்களே இந்த நேரத்துல வேகமா மாறுவீங்க. தொழில் சார்ந்த அமைப்புகளாலையும் மனைவி சார்ந்த அமைப்புகளாலையும் நிறைய பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது திருமணம் உங்களால பண்ண முடியும். ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களா இருந்தா ரெண்டாவது திருமணம் நிச்சயம் பண்ண முடியும். சொந்தக்காரர்களை பொறுத்த வரையும் நீங்க இந்த சூழ்நிலை எப்படி பயன்படுத்திக்க போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. திடீர் பிரபலம், திடீர் மாமன்னர், 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேரும்போது இந்த நேரத்துல வீடு கட்டுற அமைப்பு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே சேர்ந்துருவாங்க. அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும். அந்த ஒவ்வொரு விதமான பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுதான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, எந்தெந்த கிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். புதன் பகவான் பங்குனி 1ஆம் தேதியை நீசம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியானது பங்குனி 24ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி ஏற்கனவே சுக்கிரன் உச்ச நிலையில வக்ரம் பெற்றுதான் மீனராசியில இருக்கார். இந்த உச்ச சுக்கிரன் வக்ரமானது பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின் என்ன நடக்கும், அதுவும் பங்குனி முடியுங்க போதுல அதை பத்தி நம்ம பேசியும் பிரயோஜனம் இல்லை. வக்ரத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசினா போதும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு பின், பங்குனி 20க்கு பின் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அதாவது நீசம் அடைகிறார். இந்த நீசத்தால எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும், அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பயிற்சியான சனி பயிற்சியும் இந்த பங்குனி மாதம் 14ஆம் தேதி சாயங்கால நேரத்துல நடக்குது. அதனால உள்ள மாற்றங்களை ஏற்கனவே பேசிட்டோம். இதோட சூரியனும் அந்த மீனராசியில் பயணிக்கும் போதுல 5 கிரக கூட்டணி எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் பங்குனி மாதத்தில். இதோட முக்கியம், உங்க ராசிநாதன் பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் போதிலே வக்ரம் அடைகிறார். ரொம்ப கவனமா இருக்கணும். எது வரையும்? பங்குனி மாசம் 24ஆம் தேதி வரையும். சோ பங்குனி ஃபுல்லாவேனே சொல்லலாம். அந்த பங்குனி 24 வரையும் வக்ரம், நீச்ச வக்ரம், அது விபரீத ராஜயோகத்தை தரணுமே. நீங்க ஏன் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? சனி ராகு இணைவு, இதுக்கிடையில சூரியனால் அஸ்தமனம். சோ உங்க உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வண்டி வாகனத்துல போகும்போதுல ஹெல்மெட் இல்லாம போகாதீங்க. ஏன் ஹெல்மெட் இல்லாம போகாதீங்க? வேணா ராசி தலை 4ஆம் இடம் தான் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு. சோ வண்டியில போகும்போதுல ஹெல்மெட் இல்லாம போகும்போதுல கொஞ்சம் ஏதாவது, எல்லாருமே எல்லா நேரமே நமக்கு சாதகமா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காண்டி ஒரு பயமுறுத்ததா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த அமைப்பு, இந்த 5 கிரக கூட்டணி அமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் பத்தாது. அதே மாதிரி ராசியில செவ்வாய் போறாரு. எப்ப வரையும்? பங்குனி 20ஆம் தேதி வரையும் ராசியில செவ்வாய் இருக்கிறாரு. அப்படிங்கும் போதுல உங்களுக்கு வேகம் அதிகமா இருக்கும். சாதுவான நீங்களே இந்த நேரத்துல வேகமா மாறுவீங்க. கோவக்காரர்னு பேர் எடுப்பீங்க. ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக 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 நல்லது. திருமணம் சார்ந்த அமைப்பு சற்று பாதிக்கும். ஏற்கனவே திருமணம் பண்ணவங்களா இருந்தா மனைவியின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏற்கனவே திருமணம் மாணவர்களாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை பார்த்துக்கணும். அப்ப திருமணம் ஆகாதவங்க திருமணம் சார்ந்த அமைப்பு வந்தா இந்த 1 மாசத்துக்கு தள்ளி போடுங்க, சித்திரைக்கு கொண்டு போயிருங்க. இல்ல குரு பெயர்ச்சி ஆயிரட்டும். 7ஆம் அதிபதி இப்ப 12ல இருக்காரு. குரு பெயர்ச்சி ஆகி உங்க ராசிக்கு வந்துட்டோம். அப்போ உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்களா இருந்தா மனைவி விஷயத்துல கவனமா இருக்கணும். மருத்துவ செலவு இந்த சார்ந்த அமைப்பெல்லாம் நடக்கும். ஏன்? சனி உங்க மனைவியே பார்க்கிறார். எப்ப? பங்குனி 15க்கு பின் 7ஆம் இடத்தை பார்ப்பார்ல. சோ தொழில் சார்ந்த அமைப்புகளாலையும் மனைவி சார்ந்த அமைப்புகளாலையும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி மருத்துவ செலவு அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து வேலையை விட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற அமைப்பு வரும். அந்த வேலையை எப்படி விட்டுட்டு வரலாம் நீங்க நினைப்பீங்க தெரியுமா? இந்த தொழில இருந்து இந்த தொழில் மாத்திக்குவோம். சோ ஒரு சிலர் பண்ணுவாங்க, ஒரே நேரத்துல 2 வேலை பார்ப்பாங்க. இங்க கம்பெனி வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்லயும் தனியா ஒரு வேலை பார்ப்பீங்க. அந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க
சோ நமக்கு தான் இந்த தொழில் இருக்கே, அந்த தொழிலை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்துடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. தொழிலா இருந்தா தொழில், வேலையா இருந்தா வேலை. 2 வேலை பார்க்கறவங்களா இருந்தா இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. 2 தொழில் பண்றவங்களா இருந்தா இந்த தொழிலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அந்த அமைப்புல இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு இது பண்ணிக்குவோம், நம்மள ஃப்ரீ பண்ணிக்குவோம், ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த நேரத்துல ஒரே நேரத்துல 2 பாக்குறது நல்லது. உடனே 2 திருமணம் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. வேணா அந்த மாதிரியும் ஒரு சிலர் மெசேஜ் போட்டு விட்டுறீங்க. அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். சிம்பிளா போங்க. தொழில் சார்ந்த அமைப்பு, வேலை சார்ந்த அமைப்பு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை மட்டும் யோசிங்க. அந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பாதிப்பு நிகழும். பாதிப்பு நிகழும்னா அந்த அமைப்பால ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு போகணும்னு நினைக்கணும். 2யுமே ஃபோக்கஸ் பண்ணி போங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த நேரத்துல எந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த நேரத்துல மிதுன ராசியினர் எந்த அளவுக்கு உங்களை வருத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. ஏன்னா சனி ராகுவோட இணைவு, சூரியனால அஸ்தமிக்கப்படுது, எல்லாமே கொஞ்சம் தப்பான விஷயங்கள். அது கொஞ்சம் பாதிப்பு. தந்தையாரோட உடல்நிலையை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் இந்த மாசம். தந்தையாரோட உடல்நிலை, தாயாரோட உடல்நிலை, உங்களோட உடல்நிலை எல்லாத்தையும் கவனமா பார்க்கணும். குடும்பமே செதஞ்சிடும். குடும்பம் சிதையாது, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் பட்சத்தில் நீங்க தனி கொடுத்தனம் போயிருவீங்க, அந்த மாதிரி சொல்லலாம். புதுசா மேரேஜ் ஆனவனா இருந்தா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பீங்க, இப்ப தனி கொடுத்தனம் போகலாம், அந்த மாதிரி அமைப்பு. இல்ல ஏற்கனவே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா இந்த நேரத்துல பிரிஞ்சு போற தன்மை. அதே மாதிரி வீடு, ஏற்கனவே புது வீட்டுல இருந்தா பழைய வீட்டுல இருந்தீங்கன்னா இடிச்சு விட்டு புதுசா கட்டணுங்கிற ஐடியாவுக்கு வருவீங்க. அதே மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தா இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு போலாமேன்னு ஷிஃப்ட் ஆவீங்க. ஷிஃப்ட் ஆகுறது நல்லதுதான், அதெல்லாம் பாதிப்பே கிடையாது. 5ஆம் அதிபதி சுக்கிரன் வக்ரமாக இந்த மாசம் பூராவே இருக்கார். சோ பிள்ளைகளோட உடல்நிலை ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும். பிள்ளைகள் படிப்பு சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் பாதிக்கும். அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க உழைச்சதுக்கான பலன் இல்லைன்னு சொல்லணும். அந்த உழைச்சதுக்கான பலன் இல்லைன்னு சொல்ற விஷயத்த நீங்க நெகட்டிவா போயிடக்கூடாதுல்ல, பாசிட்டிவா கொண்டு வரணும்ல. அதுக்காண்டிதான் நான் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு சாதகமா மாத்தி சொல்லணுமோ அந்த அளவுக்கு சாதகமா மாத்தி சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால உங்களுக்கு பிளெக்சிபிளா. சோ பிள்ளைகள் படிக்கல, அதுக்காண்டி கோவத்தை காட்டணுமா? அவசியம் இல்லையே. இந்த நேரத்துல நமக்கு நேரம் சரியில்லை, அதனால அவங்க ஒழுங்கா படிக்கல, நமக்கு ஏதோ ஒரு வகையில செலவாகணும், அதனால அவங்க அந்த செலவை வைக்கிறாங்க அப்படி நினைச்சிட்டு போயிடணும். அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட உடல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், இஎன்டி சார்ந்த பிரச்சனை வரும் உங்களுக்கு. ஏன் இதெல்லாம் வருது? ராசிக்கு 3ஆம் அதிபதியாதி சூரியன், அவர் ராகுவோடையும் சனியோடையும் இணைகிறார். உங்க ராசியாதிபதி புதன், அவரும் நீச்சமாய் வக்ரம் அடைகிறார். சோ இவங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகும் போதுல என்ன ஆகும்? புதன் தான் தோல், இஎன்டி, இதுக்கெல்லாம் உங்க ராசியாதிபதி தான். அவரும் 3ஆம் அதிபதியும் ஆஃப் ஆகும் போதுல இந்த மாதிரி அமைப்புகள்ல பிரச்சனை வரும். காது சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனை கடுமையாவே வேலை செய்யும். தொண்டை சார்ந்த அமைப்புலாம் பிரச்சனை வேலை செய்யும். இஎன்டி சார்ந்த அமைப்பு, தோல் சார்ந்த அமைப்பு, நரம்பு சார்ந்த அமைப்பு, இது இல்லாம எலும்பு சார்ந்த அமைப்பு. ஏன்னா ராசியில செவ்வாய் போறாருல, ராசியில செவ்வாய் போறதும் சமயத்துல பாதிப்பு. வேகமா போய் கை காலை ஒடிச்சுக்குவீங்க, படிக்கட்டுல இருந்து தடுமாறி விழுந்து நரம்பு பேசக்கலாம், தசை பேசக்கலாம். நெகட்டிவா சொல்றேன், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் அதுக்கு வேணா நான் உங்கள்கிட்ட சாரி வேணாலும் கேட்டுக்கிறேன், மன்னிப்பு வேணாலும் கேட்டுக்கிறேன். நெகட்டிவான நேரம் நடக்கும்போது நம்ம நெகட்டிவான விஷயங்களை பத்தி தான் பேசி ஆகணும், வேற வழி இல்லை. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்களாம் அதிபுத்திசாலிகள். அந்த அதிபுத்திசாலிகளுக்கும் இப்ப நேரம் சறுக்கும், பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். மருத்துவ செலவு சார்ந்த அமைப்புகள்லாம் இருக்கு. ராசிக்கு 6, 11ஆம் அதிபதி லக்னத்துல ராசியில ஒரே ஒரு பிளஸ் என்ன தெரியுமா? 2வது திருமணம் உங்களால பண்ண முடியும். ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களா இருந்தா 2வது திருமணம் நிச்சயம் பண்ண முடியும். இல்ல ஆல்ரெடி கணவனை இழந்தவங்களோ மனைவி இழந்தவங்களா இருந்தா இந்த நேரத்துல உங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். அது ஒண்ணுதான் பிளஸ். அதுவும் பங்குனி 20 வரையும். பங்குனி 20 தாண்டிங்கன்னா அதுக்கும் வேலை இல்லை. ஸோ இது மாதிரி அமைப்புகள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க படிப்பு சார்ந்த அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 10ல போறார் அப்படிங்கும்போது தொழில் இரட்டிக்கணும். இந்த நேரத்துல அதெல்லாம் செய்யலாம், உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவீங்க. அதாவது வாலண்டியரா 2வது தொழில் செய்வீங்க. அந்த தொழில் எப்படி இருக்கு, இந்த தொழில் எப்படி இருக்கு, இந்த தொழிலை பார்த்துக்கிட்டே இன்னொரு தொழிலை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணுங்க, தப்பு இல்லை. அதெல்லாம் நான் குறையாலாம் சொல்லலை. வேணா 10ல ராகு இருக்கு, இப்ப சனி போறாரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படின்னு 2வது தொழில் பண்றது நல்லதுதான் என்னை பொறுத்த வரையும். அதை நெகட்டிவாலாம் சொல்லுவேன். அதனால மனசு உடஞ்சு போயிடாதீங்க. அதுல ஏதாவது ஒரு
எந்த தொழிலுமே போட்டோன்னே வருமானம் பார்க்க முடியாது. ₹1 போட்டோன்னே மாசத்துல ₹2 எடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்பட்டு தான் நம்ம எந்திரிக்கணுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பங்குனி மாசத்தை பத்தி நீங்க சிந்தனையே பண்ண தேவையில்லை. சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எலும்பு சார்ந்த பிரச்சனை, அதாவது வண்டியை வேகமா ஓட்டிட்டு போய் கை காலை உடைச்சுக்கிறீங்கன்னு சொன்னேன்ல, அது நீங்க தான். தயவு செஞ்சு வண்டி வாகனத்துல கவனமா இருங்க, வேகமா போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வேகம் அதிகமா இருக்கும். கல்வி சார்ந்த அமைப்புல பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சார்ந்த அமைப்புகள்ல ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிங்க, ஜெயிக்க முடியல விட்டு கொடுத்துட்டு வாங்க. நான் உங்களை கம்ப்ரஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி நான் ஃபர்ஸ்டா ஓடி வந்து ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வேற எதையும் இன்சை எழுதுக்காதீங்க. முடிஞ்சா செய்வோம், முடியலையா விட்டுருவோம், தப்பு இல்லை. எல்லா நேரமுமா நான் இதை சொல்றேன். இப்ப எத்தனையோ ராசி பலன் பேசியிருக்கேன். அந்த எல்லா ராசி பலன்ல ஏதாவது ஒண்ணுல தானே இந்த மாதிரி பேசுறேன். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு இப்படித்தான் இருக்கணுங்கிறது தன்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நல்லதுங்கிறதுக்கு நான் சொல்றேன். சரியா? அடுத்தது திருவாதிர நட்சத்திரக்காரர்கள். திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா கிரகமும் சேருது நட்சத்திராதிபதியோட. உங்களுக்கு தலகால் புரியாம ஆட போற நட்சத்திரம் நீங்க தான். இந்த பங்குனி மாசத்துல தலகால் புரியாம எனக்கு சகலமும் தெரியும் அப்படின்னு தலகால் புரியாம ஆடுவீங்க. உங்களை நெகட்டிவா சொல்லல, இது நீங்க பயன்படுத்துற விதத்தை பொறுத்து தான். திருவாதிர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் நீங்க இந்த சூழ்நிலை எப்படி பயன்படுத்திக்க போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. திடீர் பிரபலம், திடீர் மன்னர், அதே மாதிரி ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட் நெகட்டிவா போறவங்களா இருந்தா. சோ திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் எந்த அளவுக்கு உங்களோட சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்தி முன்னேறணுமோ, நியாயமான வழியில முன்னேறணுமோ, அந்த நியாயமான வழியில முன்னேறினீங்கன்னா இது ஒரு அற்புதமான மிதுன ராசியில எல்லாருக்குமே நெகட்டிவா சொன்னேன். உங்களுக்கு நான் நெகட்டிவாவே சொல்ல மாட்டேன். சோ நீங்க நெகட்டிவை பத்தியே யோசிக்க வேண்டாம். சூழ்நிலையை சரியாக பயன்படுத்த தெரிந்தால் நீங்கள் தான் மிகப்பெரிய நபர். இந்த நேரத்துல இரட்டை தொழில், மனைவி சார்ந்த அமைப்புல, பிள்ளைகள் சார்ந்த அமைப்புல எல்லாமே சாதகமா வரும். ஏன்னா உங்க நட்சத்திராதிபதியோட யாரு? சூரியன் நினைறாரு, சனி நினைறாரு, புதன் இருக்காரு, ராகு, சுக்கிரன் இருக்காரு. எல்லாமே பாருங்க, சுக்கிரன் வக்ரம், புதன் வக்ரம். உங்களுக்கு வக்ரமா இருந்தாதான் சரி, நேரா போனா கூட தப்பு, வக்ரமானதான் சரி. சோ உங்களுக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பு. திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்திக்கங்க. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி 12ல இருக்கார். மருத்துவ செலவு செய்யணும் இந்த நேரத்துல நீங்க. அப்படிங்கும்போது மருத்துவ செலவு எப்படியெல்லாம் செய்யலாம்? மனைவி மூலியமா செய்யலாம், தொழில்ல நண்பர்களுக்காண்டி கொடுக்கலாம், வேலை பார்க்குறவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம். அதே மாதிரி வண்டி வாகனத்துல போய் நீங்க ஆக்சிடென்ட் ஆகியும் இந்த மாதிரி அமைப்புகளும் நடக்கும். நான் அதை நெகட்டிவா சொல்ல விரும்பல, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா மாட்டிக்கோங்க. அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்பு, வீடு கட்டலாம், அதாவது இடம் வாங்கி வீடு கட்டுற அமைப்பு இருந்துச்சுன்னா செய்யுங்க, தாராளமா செய்யுங்க, தப்பு இல்லை. ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அமையும். 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேரும்போது இந்த நேரத்துல வீடு கட்டுற அமைப்பு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே சேர்ந்துருவாங்க. இப்ப வீடு கட்டுறதுன்னு ஒரு சின்ன திட்டமே இல்லை, எல்லா வேலையும் இருக்கும். கார்பெண்டர் வேலை இருக்கும், பிளம்பிங் வேலை இருக்கும், ரூஃபிங் வேலை இருக்கும், எல்லா வேலையும் இருக்கும். அந்த எல்லாத்துக்குமே ஆளுங்க இந்த நேரத்துல டக்கு 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 டக்குன்னு வருவாங்க. நீங்க அதை கட்ட தவறுன்னு இல்ல, நான் வீடு கட்ட முடியல, நான் இடத்த விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களோட இடத்த விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்த விற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இந்த நேரம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஆள் வரும். இந்த நேரத்துல உங்களுக்கு மேன் பவர் அதிகமா கிடைக்கும். பிளஸ்ன்னு பார்த்தா அது ஒண்ணுதான். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.